தமிழ் நியூஸ் நேர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. 6 காலி இடங்கள் இடைத்தேர்தல் வர இருக்கு. 6-8 ஆகுமாங்கிற ஒரு சந்தேகமும் இப்போ அண்மையாக எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வைகோ ஆதரவு 2 எம்எல்ஏ, அவங்களுடைய மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியனில் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க தாவேக்காவுக்கு போகிறாங்களா ராஜினாமா பண்ணிவிட்டு, இல்லாட்டி இந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு கட்ஸு கிடையாது, அவங்க டிஎம்கேலே இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு 2 டாக்கும் அதில் பேசப்படுது. பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு பெரிய பலப்பரிச்சை, இதில் குறிப்பாக 5 தொகுதிகளை வந்து தியாகம் செய்திருக்கிறது வந்து அதிமுக தான். அதிமுகவோட எம்எல்ஏக்கள் தான் 5 பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல மீண்டும் இரட்டை இலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து அதிமுகவுக்கு இயல்பாகவே ஒரு இயற்கையாகவே ஒரு பேர்டன் இருக்குது. ஸோ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு திரு இபிஎஸ் அவர்கள்? நீங்கள் 6 எம்எல்ஏ வச்சு இடைத்தேர்தல் நடத்தி என்ன போகுது? 10 மினிமம் குறைஞ்சது 10 வேணும் தாவேக்காவுடைய அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு. ஓகே, 108 இருக்கு, 107, இன்னும் 11 வேணும், இல்லைன்னா 12 வேணும். அப்போ 12 வர்ற வரைக்கும் இந்த குதிரை பேரம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ விஜயபாஸ்கர் மாதிரி இன்னும் சிலர் வந்து இன்னும் சில பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ அதுக்கெல்லாம் பலியாட ஆகி தன்னை இழந்து தன் தொகுதி மக்கள் மத்தியில் ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக போய் நிற்கக்கூடிய லெவலில் இன்னும் எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் ரெடியாக இருக்காங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. அது வரைக்கும் நடக்கும். ஒரு 12 பேர் போகிற வரைக்கும் நடக்கும். இது வந்து அது வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. ஓகே. அது 12 பேர் ரிசைன் பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து 14 பேர் தலையில் கத்தி வேற தொங்கிக்கிட்டு இருக்கு. அர்ச்சனா பட்நாயக்கு 14 பேர் வந்து இவருடைய கிரெடென்சியல்ஸ் பொய்யா சமர்ப்பித்திருக்காங்க. நாமினேஷன் பண்ணும்போதும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அவங்க டேட்டாவெல்லாம் வாங்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த அம்மா. அது எலெக்ஷன் கமிஷனும் அமித்ஷாவும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ கவர்னரும் விஜயும் ரொம்ப கைகுலுக்கி தேசிய கீதத்தெல்லாம் பாடி தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலைத்துறை வந்து இனிமேல் வந்து கல்லூரிகளுக்கு மருத்துவமனைகளுக்கெல்லாம் கட்டாது, எல்லா நிதியும் கோயிலுக்கு தான் செலவிடுன்னு சொல்லி பிஜேபியுடைய அஜெண்டாவை நேற்று ஆளுநர் உரையில் சொல்லி நாங்கள் பிஜேபியுடைய பி டீம் என்பதை நிரூபித்திருக்கிறது விஜய் அரசு. ஓகே. அப்புறம் அதே மாதிரி சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு 1000 பள்ளிகளுக்கு அப்ரூவல் கொடுத்து சிபிஎஸ்சி பள்ளியை ஓப்பன் பண்ணி விடுறது மூலமாக மும்மொழி கொள்கையை, சமஸ்கிருத திணிப்பை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொல்லைப்புறம் வழியாக அனுமதித்து பிஜேபி ஆட்சியை இங்கு வந்து நிறுவி இருக்கிறது தாவேக்கா அரசு. இது 2 சம்பவம் இப்போ பார்த்துருக்கோம். நம்ம 3 சம்பவம். ஒன்று, இந்து சமய அறநிலைத்துறை பிஜேபி மயமாக்கப்பட்டு விட்டது, பிஜேபியினுடைய சித்தாந்தம் இங்கு புகுத்தப்பட்டு விட்டது. 2வது, பள்ளி கல்வித்துறை சிபிஎஸ்சி பள்ளிகள் அதிகமாக ஓப்பன் பண்ணி மெட்ரிகுலேஷன் காணாமல் போகணும் 1 வருஷத்தில். ஓகே. இந்தி மும்மொழி கொள்கையாக திணிக்கப்படும், சமஸ்கிருதம் வரும், எல்லாம் வரும். 3வது, தமிழ் தாய் வாழ்த்தை பாடி நேஷனல் ஆனத்தை 2 வட்டம் பாடி, ஓகே, பிஜேபியினுடைய அரசுக்கு அடிபணிந்திருக்கிறது இந்த விஜய் அரசு. 3. இந்த 3 பற்றி மக்களுக்கு கவலை இல்லை. மக்களுக்கு என்ன கவலை? மக்களுக்கு கவலை இல்லை. அதனால் வந்து இந்த மக்களுக்கு கவலை இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சாஃப்ரனைஸ் பண்ணுறதுக்கு தாவேக்கா அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மக்களுக்கு அது கவலை இல்லை. சார், இப்போ நீதிமன்றத்துலேயும் அதிமுக சார்பில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ விப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த 4 பேர் மேலே. அது கூட அந்த கொறடா உத்தரவுக்கு மீறி ஓட்டு அளிச்சிருக்காங்க. பிறகு நீங்கள் வந்து ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணது தப்பு, அவங்க கண்டெஸ்ட் பண்ண விடக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் பை எலெக்ஷனே வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வழக்கம் தொடுத்துருக்குறாங்க. அதையும் தாண்டி இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் கையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நடக்கும், எலெக்ஷன் நடக்கும். அமித்ஷா ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அமித்ஷாவுடைய பேக்கப் விஜய்க்கு இருக்குது. அப்போ அவர் தானே உருவாக்குனது அந்த கட்சியை, இவிஎம் மூலமாக அவர் தானே ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அப்போ அவர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் எப்படி இருப்பார்? காங்கிரஸ் எப்படி வெளியே தள்ளுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு 10-12 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த எலெக்ஷனை கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டு இன்னும் ஒரு 10 பேரை அதிமுகவில் வந்து தூக்கி வைகோக்கெல்லாம் பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம் திமுக தாவேக்கால. எதுக்கு அவர் கட்சி? மதிமுக ஒரு கட்சி எதுக்கு? 2 பேர் தான் இருக்கீங்க நீங்கள்.
உங்களுக்கு எதுக்கு உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம்னு சொல்லி ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? மதிமுகன்னு சொல்லி மதிமுக தொண்டர்களை ஏமாத்துறீங்க. உங்களை நம்பி உயிர் தியாகம் செய்த அந்த தியாக சீலர்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க இந்த வைகோ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனவே நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு பேசாமல் தாவேக்கால போய் சேர்ந்துருங்க. அட்லீஸ்ட் அவைத்தலைவராவது உங்களுக்கு கொடுப்பாரு. அவர் துறை வைகோவுக்கு இளைஞரணி தலைவராவது கொடுப்பாரு. உங்களுக்கு பதவியும் வந்துடும், பணமும் வந்துடும், எல்லாம் வந்துடும். சார் இப்போ டெல்லி தூதர் ஆக போறாராம். டெல்லி தூதர் ஆயிடலாம்ல. எம்பியா கூட அடுத்த மாநிலங்களில் டிக்கெட் தரதா சொல்லியிருக்காங்க. இருக்கலாம் அப்படின்னு தகவல் வந்துட்டு அதில் கொஞ்சம் முன்னால சொல்லியிருந்தாருன்னா காங்கிரஸ் கொடுத்த டிக்கெட்டை இவர் கொடுத்துருப்பாங்க. இல்ல அது பிரவீன் சக்கரவர்த்தி 5 எம்எல்ஏக்கள் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் தலைவர்கள்ல வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை கூட அவரை இலகுவா அணுக முடியல விஜய. பிரவீன் சக்கரவர்த்தி தான் இலகுவா அணுகிறாரு அப்படிங்கிற. சக்கரவர்த்திக்கு ஏங்க அவங்க எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருக்கவங்க யாருமே வந்து ஈஸியாக போய் பார்த்துடலாங்க. சார் அவர் ராகுலுடைய லாயலிஸ்ட் சார். அவர் ஆர்எஸ்எஸ் கைப்பாக. ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்ல இருக்கு, பிஜேபியில் இருக்கு, எல்லா கட்சியிலையும் தான் இருக்கு ஆர்எஸ்எஸ். அதிமுக இல்லையா ஆர்எஸ்எஸ்? ஓகே. எடப்பாடி சுற்றி இருக்க பாதி கோஷ்டி ஆர்எஸ்எஸ் கோஷ்டி தானே இருந்தது. இருக்கு. அப்போ வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஈஸியாக அப்ரோச்சபிள் இருக்கு. இப்போ விஜய் யாரெல்லாம் பார்க்க முடியும்? ஒன்று சினிமா நடிகைகள், டைரக்டர்ஸு, சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் பார்க்கலாம். ரெண்டாவது யார் பார்க்க முடியும்? கார்ப்பரேட் லீடர்ஸ் பார்க்கலாம். ஓகே. மூணாவது யார் பார்க்க முடியும்? ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டவங்க பார்க்கலாம். வேறு யாராவது பார்த்துருக்காரா விஜய் இது வரைக்கும்? வேறு அரசியல் கட்சிக்காரன் போய் சேர்ற வேணையெல்லாம் எவனையாவது மதிச்சிருக்காப்லையா? கடம்பூர் ராஜ் பார்த்துருக்காரு இது வரைக்கும்? கடம்பூர் ராஜ் இல்லை யாரையும் பார்க்கல. இந்த 4 எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்களே, வெக்கம் கெட்டு போய் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த 4 எம்எல்ஏக்கள் விஜயை பார்த்து செகண்ட் டைம் பார்த்துட்டாங்களா? இல்லை பார்க்கல. இப்போ போய் சேர்றாங்களே வரிசையாக போய் இவங்கெல்லாம் போய் பாலகங்கா பார்த்துட்டாரா? பாலகங்கா சென்னை மாவட்ட தலைவராக, சென்னை மாவட்ட செயலாளர், ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார், அவர் பார்த்துட்டாரா விஜய? ஏன்னா அவர் கல்ட் ஃபிகர், அவதாரம், கடவுளின் அவதாரம். அவர் யாரும் ஈஸியாக பார்க்க முடியாது. கட்சி பொறுப்புலேருந்து இப்போ விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்த்துப்பாரு. கட்சி பொறுப்பு வந்து இப்போ ஆதவர்ஜினா, ஜான் ஆரோக்கியசாமி, மற்றொருவர் பேர் மறந்துருச்சு, இந்த மாதிரி 3 பேர் மட்டும் நியமிச்சிருக்கிறாரு. இப்போ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜஸ் எடுத்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தை. விஜய் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு தூய ஆட்சி தான் தரப்போறாரு. என்ன அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்து கிழிச்சு விட்டாரு இது வரைக்கும்? அவர் தினமும் தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு, வந்தாரு, சாப்பிட்றாரு, உட்கார்றாரு, நடக்கிறாரு. இதுதானா அவரு கமெண்ட் பண்றாரு சார்? என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு சொல்லுங்க? ஒரு தூய ஆட்சி தரேன், என்ன தூய ஆட்சி? கரப்ஷனே நாங்க ஒழிச்சிட்டோம். எந்த கரப்ஷன்? அப்போ கரப்ஷன் ஒழிச்சிட்டாரா மொத்தமா? ஒழிச்சிட்டாரு ஆதவர்ஜினா சொல்றாரு, எல்லாம் ஒழிச்சிட்டாரு. அப்போ பேசாம மோடிகிட்ட சொல்லி கரப்ஷன் ஒழிச்ச முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த சொல்லுங்க. மோடியினுடைய எல்லா அமைச்சர், சீஃப் மினிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு வந்து விஜய்கிட்ட எப்படி கரப்ஷனை ஒழிக்கிறது அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. அட்லீஸ்ட் இந்தியா முழுக்க கரப்ஷன் ஒழிக்கலாம்ல. இவங்க ஒழிச்ச விதத்தை பார்த்து, எப்படி கரப்ஷன் ஒழிச்சாங்கன்றதை பார்த்து இந்தியா முழுமைக்கும் மோடிக்கு ஒரு டீச் பண்ணலாம்ல இவர். சார் இப்போ இடைத்தேர்தல் உடனடியாக நடந்துச்சுன்னா டிவிகே அரசுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ காலம் தள்ளி போக போக இப்போ 6 மாதமோ இல்லை அடுத்த 1 வருஷமோ ஆச்சுன்னா டே பை டே ஒரு கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக அன்பாப்புலர் ஆகக்கூடும். இப்போ இந்த கவர்மெண்ட்லேயும் இந்த குறுகிய காலகட்டத்திலேயே மின்வெட்டு, அதே போல் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பற்ற தன்மை, இது மாதிரி பல இஷ்யூஸ் வந்து சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து பெரிதாக பேசப்பட்டு வருது ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே. காலம் போக 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 இப்போ டே பை டே அன்பாப்புலராக தானே செய்யும். அப்போ அது விஜய்க்கு அது டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் இல்லையா? மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு பலப்பரீட்சையாக இருக்கும் இல்லையா? அவங்களும் இந்த இடைத்தேர்தலை ஒரு மையமாக வச்சு ஒரு எமர்ஜ் ஆகிறதுக்கு இது ஒரு துருப்பு சீட்டை அவங்களும் பயன்படுத்தி ஆகணும். இப்போ அவங்களும் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து வகுத்தாகணும். அப்போ டிஎம்கே எப்படின்னா செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. டிஎம்கே எம்எல்ஏக்கள் யாரும் போய் சேரலையா? ஏடிஎம்கே எம்எல்ஏ தானே போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ டிஎம்கேக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை, எமர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். ஓகே, ஏடிஎம்கே தான் வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு, அதை நிலைநிறுத்தி ஆகணும், திரும்பி வெற்றி பெற்று ஆகணும் ஏடிஎம்கேக்கு. அந்த ஏடிஎம்கேக்கு அந்த சேலஞ்ச் இருக்குது. தாவேக்காவுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது? திரும்பி 10 தொகுதியை நம்ம எடுத்துட்டோம்னா காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல் எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுறலாம், சுய ஆட்சி நடத்தலாம். இதுதான் வந்து அவங்களுடைய இது. மக்கள் இப்போ பார்த்துட்ருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் ஒரு சைடு
தாவேக்கால குதிரை பேரம் நடந்து எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. சாட்டர்டே இணைப்பு விழா நடக்குது. ஓகே, பனையூர் பங்களாவில் இணைப்பு விழா நடக்குது. ஓகே, அடுத்து என்னது, ஒரு பக்கம் ஏடிஎம்கேலேருந்து ஆள் போகிறாங்க, ஒரு பக்கம் திமுகவில் இருந்து யாரும் போகிற மாதிரி இது வரைக்கும் தெரியல. திமுக டி நகரனுடைய முன்னாள் எம்எல்ஏ ஜே கருணாநிதி அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். போயிட்டார், இன்னைக்கு இணைஞ்சிட்டாரா? இல்லை, அது அவர் 2 வீக்ஸ் பிஃபோரே போயிட்டார். 2 வீக்ஸ் பிஃபோரே போயிட்டாரு. எலெக்ஷன் சமயத்திலையும் அவர் வந்து புஷி ஆனந்த பார்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. போய் ஜாயின் பண்ணிட்டார். அவர் ஜாயின் பண்ணிட்டார். ஓ, பழைய இப்போ அதாவது எம்எல்ஏவா இருந்தவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கலாம். அது அவருடைய ஜே அன்பழகன் அவருடைய சகோதரர். அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அங்கே போய் சீட்டு கொடுக்கல. சரி, சீட்டு கொடுக்காதவங்க போகத்தானே செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும். சரி, போயிட்டாங்க. எம்எல்ஏவா போகல. எம்எல்ஏவா போல யாரும் திமுகவில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் யாரும் போகல. அவங்களுக்கு அந்த அந்த தேவையும் இல்லை. அது வந்துச்சுன்னா பாசிட்டிவ். அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கிற தொகுதி இல்லை, திமுக ஜெயிச்சுன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ். தோக்குறதுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே தான் அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இது ஒன்று. டிவிகேக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த தொகுதியெல்லாம் ஜெயிச்சு நம்ம மக்கள் வந்து நம்ம மேலே தொடர்ந்து நம்பிக்கை வச்சுருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான தேவை தாவேக்கா இருக்கு. தாவேக்கா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத மக்கள் பார்த்தா. சார், சிங்கப்பெண் அதிரடி படைகள் இறக்கியிருக்கிறாங்க. சிங்கத்துக்கு பல்லு இருக்கா? கையில் நகை இருக்கா? நேற்று சட்டசபையில சொல்றாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், சிறப்பா செயல்படும் பாருங்க. அதாங்க, சிங்கத்துக்கு பல்லு இருந்தால் தானே சிறப்பாக செயல்படும். சிங்கத்துக்கு கையில் நகை இருந்தால் தானே போய் கேட்ச் பண்ணது. பல்லும் கிடையாது, நகமும் கிடையாது, லத்தியும் கிடையாது, துப்பாக்கியும் கிடையாது. சிங்கப்பெண்ணுக்கு எஃப்ஐஆரும் போட முடியாது, சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ண முடியாது. அப்போ என்ன சிங்கப்பெண்ணுக்கு சிங்க ஆண் படை ஒன்று போகணும் பாதுகாப்புக்கு. இதுக்கு பேர் சிங்கப்பெண் படை. என்ன இது? மக்களை காப்பாற்ற படையாது. இது காப்பாற்றுற படை அமைச்ச பிறகு எப்படி 227 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் நடக்கும்? அதில் 120 கேஸ் எப்படி போஸ்கோ வழக்காக இருக்கும்? அந்த போஸ்கோ வழக்கில் பெரும்பாலான பேர் எப்படி தாவேக்காரனாக இருப்பான்? சொல்லுங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் எப்படி நடக்குது? போன வட்டம் என்ன முழங்கினார், நீட்டி முழங்கினார் விஜய். சிஎம் சார், உங்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கு, பெண்கள் வெளியே போக முடியலை, நடக்க முடியலை, குழந்தைகளை பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் கடத்துது, பதில் சொல்லுங்கள் சிஎம் சார். கேட்டாரா இல்லையா? இப்போ யார் சிஎம் சார்? யார் சிஎம் சார்? ஓகே, நீங்கள் தானே. பதில் ஏன் சொல்ல மாட்டீங்க? சட்டசபையில் வந்து வாயை திறக்க மாட்டீங்க. வாயை திறங்க சிஎம்னு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து பேட்ச் அடித்து உங்களை வாயை திறக்க வைக்கிறது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? நேற்று சட்டசபையில் கூட சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பற்றி தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள், ஆனால் அவர் வந்து பதில் கூறவே இல்லை. அவர் மௌனமாக தான் இருந்தார். அதுக்கு பதிலாக ப்ராக்சியா வந்து ஆதவர்ஜுனா அவர்களும் அருண்ராஜன் தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆதவர்ஜுனாவை துணை முதலமைச்சர் ஆக்கிருங்க, நீங்கள் செவனேன்றுங்க. உங்களுக்கு எதுக்கு? உங்களால் ஒரு பதவியை பொறுப்பை உங்களால் செயல்படுத்த முடியல. ஒரு முதலமைச்சர் பதவியை உங்களால் வந்து செயல்படுத்த முடியலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? மக்களை ஏமாத்துறீங்களா? நீங்கள் மீடியாவை பார்க்க மாட்டீங்க, கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே சினிமாக்காரங்களை பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறது கார்ப்பரேட் லீடர்ஸை பார்க்குறீங்க, பணம் வசதி படைத்தவனை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏழை எளிய மக்களை நீங்கள் சந்திக்கிறது இல்லை. அரசியல் கட்சியில் சேர வராங்க யாரையும் சந்திக்கிறது இல்லை. சட்டசபையிலையும் வாய் திறந்து பேசுறது இல்லை, கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை. சட்டசபை நேரலையே கட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நாங்கள் நேரலை ஃபுல்லாக நாங்கள் வந்து காமிப்போன்னு ராஜ்மோகன் வீரவசமாக பேசுகிறாரு முதல் நாள், மறுநாள் கட் பண்ணி விட்டாச்சு. இந்த கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டுறதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் ராஜ்மோகனும் ஆதவர்ஜுனாவும். ஓகே, நீங்கள் என்ன அப்போ உங்களுக்கு ஆன்சரும் பண்ண முடியல, கேள்விக்கு பதில் தெரியல, பதில் சொல்ல முடியல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி உங்களால் பேச முடியல. எதுக்கு சட்ட ஒழுங்கு துறை நீங்கள் வச்சுருக்கீங்க? ஓகே, தூக்கி ஆதவர்ஜுனா கொடுத்துட வேண்டியதானே? ஓகே, இல்லை ஆதவர்ஜுனா முதலமைச்சர் ஆக்கிடுங்க, நீங்கள் பேசாமல் சபாநாயகராக இருங்க. அப்போ இருந்தால் கூட பேசணும், சபாநாயகர் இருந்தால் கூட பேசணும். அப்போ என்ன நீங்கள் வந்து உங்களை நம்பி வாக்களித்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மக்களுக்கும் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? ஓகே, உங்களை திரும்ப இடைத்தேர்தலில் 10 தொகுதியில் ஜெயிக்க வைக்கணுமா? இந்த பேசாம நடந்த ஆட்சிக்கு மக்கள் வந்து ஆதரவு தரணுமா?
கரண்ட் இல்லைன்னா பதில் கிடையாது. ஏயா ஜூன் மாதம் மேட்டூர் டேமை திறக்கலை, தண்ணி திறந்து விடலை விவசாயத்துக்குன்னு கேட்டால் நிவாரணம் கொடுப்பாருன்னு சொல்கிறார் உங்கள் விவசாயத்துறை அமைச்சர். கேள்வியும் தெரியல, பதிலும் தெரியல, கேள்விக்கு புரியலை, பதிலும் சொல்ல தெரியல, சட்டசபையில் பேசவும் தெரியல. எதுக்கே வந்தீங்க? ஏதாவது ட்ரைனிங்காக எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட்டு ஜான் ஆரோக்கியம் என்ன பண்ணுறாரு? ட்ரைனிங்காவது கொடுக்க சொல்லுங்கள். அவர் பெரிய உலக நிபுணர். அவர் ட்ரைனிங்காவது குடியா? நீ கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முதலமைச்சருக்கு ட்ரைனிங் கொடு. பணத்தை மட்டும் வாங்கிட்டு இருந்தால் போதுமா? அட்வைசராக உட்காந்தா போதுமா? அப்போ நீ என்ன மெசேஜ் கொடுக்குற? சிஎம் விஜய் டம்மி, ஆதவர்ஜனா தான் ஆக்டிங் முதலமைச்சர் அப்படின்ற மெசேஜை நீ கொடுக்குறியா? நீ அதாவது இன்னும் சொல்ல போனால் பாஜக பாணியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பாணியில் சொல்லணும்னா சூப்பர் முதலமைச்சர் சொல்லலாம். சூப்பர் முதலமைச்சர் அவரு. ஓகே ஓகே சார், எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ டிஎம்கே எமர்ஜ் ஆகிறதுக்கு நிச்சயமாக இதை துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவாங்க. இந்த இடைத்தேர்தலை கண்டிப்பாக தோல்வியடைந்த பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கலையிறக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். முக ஸ்டாலின் அவர்களுமே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. எமர்ஜ் ஆகணும்னா நீங்கள் தலைவரே நீங்கள் போட்டியிடுங்க, நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி இடைத்தேர்தலெல்லாம் போட்டியிடுற அளவுக்கு தேவையே இல்லைங்க. பொது தேர்தல் வரப்போகுது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பொது தேர்தல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதில் போட்டிட்டு போகிறாரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின். எதுக்கு இடைத்தேர்தலில் போய் போட்டியிடணும்? சார் பீப்புள் மேண்டேட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்கள் பேசுகிறீங்க. நான் ஒன்று அகைன்ஸ்டாக பேசுகிறேங்க. தானாக கவனக்கூடிய கட்சியை போய் நீங்கள் எதுக்கு நீங்கள் இடைத்தேர்தல் சொல்கிறீங்க? இடைத்தேர்தல் நடந்தால் தானே, நடக்கும்போது பார்க்கலாம். இடையிலே பொது தேர்தல் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? 2027 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? 29 பண்றதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. 27 பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன அதுக்கு காலச்சூழல்கள் இருக்கு. அப்புறம் சொல்றீங்க பொது தேர்தல் வராதுன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க ஏதோ ஒரு வழியில வரப்போகுது. பொது தேர்தல் வரும்போதும் இன்னைக்கு செயல்படாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சரை மக்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.